யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய அந்த ஒரு வளர விடாத ஒரு தடுப்பு. சில ஜாதகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தினால மக்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரேத தோஷம். ஏன் அந்த பிரேத தோஷம் வருதுன்னா, இந்த மாந்தியை வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நிவர்த்தி செய்துட்டீங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. அப்போது அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் விஸ்வாமித்திரர். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துகளுக்கு விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு நாமளே கூட்டிகிட்டு போகிறோம். இது 18 பௌர்ணமிக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். 18 முறை யாகம் செய்திருக்கேன். மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். யார் வேணாலும் வரலாம். அங்கே நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தை ஊற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று வர்றோம். யாராவது வரோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செய்து வைங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்திருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய அந்த ஒரு வளர விடாத ஒரு தடுப்பு. அப்படின்னா பாருங்களேன், சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் தான் மாந்தி. அப்போ சூரியனுக்கு பேர, சனிக்கு மகன். ஒரு கர்மாகாரகன் தான் சனி. அந்த கர்மாவுடைய சனி பகவானுக்கு பிறந்தவர் தான் மாந்தி. இந்த மாந்தி என்பது யார் அப்படின்னா, லக்கணத்தில் போய் மாந்தி உட்காந்துக்கும். சில ஜாதகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தினால மக்கள் படாத பாடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குது, தொழிலில் நல்ல திறமை இருக்குது, மிகப்பெரிய அறிவு இருக்குது, இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கிறாங்க அளவுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் எல்லாமே அப்படியே முடக்கி வச்சிருக்கு. அது காரணமே லக்கணத்தில் மாந்தி. இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரேத தோஷம். ஏன் அந்த பிரேத தோஷம் வருதுன்னா, அவரை பெற்றவர் அப்பா, அவர் அப்பா பெற்றவர் அவங்க அப்பா, தாத்தா, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், இவங்க எல்லாருமே வம்சாவளியிலேருந்து நல்லா வாழ்ந்து வந்திருப்பாங்க. அப்படி வரும் பொழுது யாராவது ஒருத்தர் ஏதாவது தெரியாமல் போய் மனநல சரியில்லாமல் காலமாயிட்டாங்கன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் போய் இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா ஏக்கமாக இருக்கும். என்னுடைய தாய் உலகிலெல்லாம் நம்ம கூட இல்லையே, நான் இறக்கும் தருவாயில் யாருமே இல்லையே, நான் இன்றைக்கி அனாதியாக இன்றைக்கி நான் இறக்குறேனேன்னு சொல்லி அது அவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் கைக்கு அந்த பிரேதம் கிடச்சி அந்த நேரத்தில் அந்த எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆன்மா உடம்புக்கு அழிவு இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க, மண் இத்து போயிடும். ஆனால் அந்த பிரேத தோஷம் அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை. அது கரெக்டாக யார் ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அந்த ஆன்மாவுடைய பிரேத தோஷம்தான் மாந்தி. இந்த மாந்தியை வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நிவர்த்தி செய்துட்டிங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான கோவிலை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சாதாரண விஷயம் இல்லை. அந்த லக்கணத்தில் மாந்தி இருந்த அந்த பிரேத தோஷம், அதுக்கு உண்மையாலுமே அந்த பிரேத தோஷம் இருக்கிறவங்க ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று காவல்துறைகிட்ட லெட்டர் வாங்கி யாராவது ட்ரஸ்ட்டுக்கிட்ட போய், ஏனுங்க இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக இறந்தவங்களுக்கு நான் ஒரு ஸ்பான்சர், ஒரு ஈமகாரியம் செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி ஏதாவது ஒன்று இருந்து அப்பா அம்மா இல்லாத ஈமகாரியத்தை நாம் செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அரசாங்க அனுமதியோடு காவல்துறை அவங்களுடைய அனுமதியோடு இந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு கோடி துணி ஒரு மாலை போட்டு அதை கூட போய் இருந்து, வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம், சின்னவங்க வேண்டியதில்லை, லேடிஸ் எல்லாம் வேண்டியதில்லை, ஒரு நம்மளுடைய ஜாதகத்தில் முக்கியமானவங்க கூட போய் இருந்து அதைய அடக்கம் செய்துட்டு ஒரு 3 நாள் அல்லது 7 நாள்
கிரமிச்சு அதுக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிரேத தோஷம் நிவர்த்தியாகும். இப்படி நம்ம பூரா எத்தனையோ நம்ம யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லி மக்கள் நிறைய பிரேதங்களை எல்லாம் ஆதரவற்ற பிரேதங்களை அடக்கம் செய்து அவங்க மிகப்பெரிய யாகம் செய்து எப்படியோ ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கு சமமாக இருந்திருக்காங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் விட்டு போனதை இந்த ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக இந்த பிரேத தோஷம் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம்தான் அந்த ஜாதகருக்கு கல்யாணம், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க. இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வாமுத்திர கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. விஸ்வாமுத்தர் தான் அந்த அந்த குடும்பத்துக்கு குடும்ப ஜோசியர். அவர் ஜாதகத்தை பார்த்து, தசரத மகாராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்து, ராஜா உங்களுக்கு ஜாதகத்தில் புத்திர யாகம் செய்தால் உங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்கும்னு இருக்குது, நீங்கள் புத்திர யாகம் செய்யுங்கன்னு சொல்லும். உடனே தசரத மகாராஜா அதை ஏற்பாடு செய்யுங்கன்னு விஸ்வாமுத்தருக்கு அனுமதி கொடுக்கும். உடனே யாகம் செய்து முடித்தோடனே ராமர் பிறக்கிறார். ராமர் பிறந்து வளர்ந்து விஸ்வாமுத்தருடைய அனுமதியோடு வசிஷ்டருடைய அனுமதியோடு அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த திருக்கல்யாணம் நடந்து ராமரும் சீதாதேவிக்கும் நல்லபடியாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற காலகட்டங்களில் சீதாதேவியை ராவணன் கடத்திட்டு போகிறாரு. ராமர் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் ராவணனை கொல்றாரு. ராவணனை கொன்னதுனால ராமருக்கு பிரேத தோஷம் பிடிக்குது. அப்போ இந்த பிரேத தோஷம் பிடித்த உடனே இருக்கிற சக்தியெல்லாம் இழந்துட்டார். அப்போ இருக்கிற சக்தியெல்லாம் இழந்தோடனே இப்படி நம்ம சக்தி இழந்துட்டோமே, நம்ம இனி வாழ்க்கையில் எங்கே போய் நம்ம நல்லா இருக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சிந்திச்சுட்டு உட்காரும்போது, விஸ்வாமுத்தருடைய நம்ம கருவிலேயே கணிச்சவர் விஸ்வாமுத்தர் தானே, அதனால் விஸ்வாமுத்தர் கோயிலில் போய் நம்ம நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தை ஊற்றுனா நல்லா இருக்கும்னு சொல்லி இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுத்தவர் தான் விஸ்வாமுத்திரர். உங்கள் வாழ்க்கையில் என்ன இழப்பு இருந்தாலும் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு அது வேலை செய்யும். விஸ்வாமுத்தருடைய யோகம் என்ன? பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர். அப்பேற்பட்டவருக்கே இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்காக யாகம் செய்து அவர் விஜயாவதி என்னும் ஜெயத்தை உருவாக்குனவர். அதனால் அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு சக்தி கிடைக்குன்னு சொல்லி ராமரே அந்த இடத்துக்கு போய் விஸ்வாமுத்திரை பார்த்து சந்தித்து நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த ராமர் தலையில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் ராமருக்கே பிரம்மகத்தி தோஷை நிவர்த்தியாச்சு. அப்பேற்பட்டவர் தான் விஸ்வாமுத்திரர். இந்த விஸ்வாமுத்தருடைய ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாழ்க்கையில் நாம் இந்த விஸ்வாமுத்தருடைய வீடியோவை போட்டு இன்றைக்கி அந்த கோயிலுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வர்றாங்க. ஒரு இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே விஸ்வாமுத்தருக்கு ஒரு 27 விதமான அபிஷேகங்கள் அங்கே நடக்குது. அந்த அபிஷேகத்தை பார்த்தா லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தியாகும். அவங்களுக்கு தொழில் வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே நல்லது நடக்கும். விஸ்வாமுத்திரத்தை ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி வச்சார். அந்த ஸ்ரீசக்கரமும் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி அந்த கோயிலில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறனால அந்த கோயிலுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். அப்பேற்பட்ட விஸ்வாமுத்தர் இன்றைக்கி விஜயாவதியில் இருக்கார். இந்த விஜயாவதியில் வாழ்க்கையில் அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனையோ சாதனை செய்தார். அதனால் அந்த கோயிலுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கு நம்ம 18 யாகம் செய்திருக்கேன். 18 முறை அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த ஸ்ரீசக்கரத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளாம் ஜோசியராக இருக்கிறனால அன்னைக்கு அனுமதி கிடச்சி அவங்களுடைய உத்தரவில் அந்த கோவிலுடைய உத்தரவில் அந்த ஸ்ரீசக்கரத்தை போய் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய வாக்குப்பளிதம் வித்தப்பளிதம் எல்லாமே கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பேற்பட்ட யோகம் படைச்ச இடம் தான் அந்த கோவில். அன்றைக்கெல்லாம் அந்த காலகட்டங்கள் அது கிடச்சிது. அப்போது அந்த விஸ்வாமுத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் விஸ்வாமுத்திரர். ஜாதகம் பார்த்து யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு அந்த நவகலச பூஜை ஒரு சிறப்பு. ராமருக்கே நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தை ஊற்றிருக்காங்க.
அதனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துகளுக்கு விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நாமளே கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமுத்திர கோயிலில் பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு, இந்த மாதிரி டயத்துக்களை எல்லாம் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நாமளே கூட்டிகிட்டு போய் அவங்கள கடல் கரையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நவகலச பூஜை யாகமெல்லாம் செய்து அவங்களுக்கு தீர்த்தமெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு முறையாக பூஜை பண்ணி விஸ்வாமுத்தருடைய பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம், விஸ்வாமுத்தருடைய ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு பெற்று கூட்டிகிட்டு வரோம். இது 18 பௌர்ணமிக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். 18 முறை யாகம் செய்திருக்கேன். எல்லா மக்களுக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோவிலுக்கு வர்றாங்க. அதில் மெயினாக விஸ்வாமுத்தருடைய அனுமதி என்னமோ நம்மளுக்கு அந்த யோகம் ஏதோ இருக்குமோ என்னமோ, அந்த ஜாதகத்தில் அந்த அனுமதி எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம். இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி நல்லா இருக்குது, எல்லா மக்கள் நல்லா இருக்காங்க. அப்போ அதுபோல் இந்த ஜாதகத்தில் விஸ்வாமுத்தருடைய சக்கரத்தவே நான் உருவாக்கியிருக்கேன். மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். யார் வேணாலும் வரலாம். அங்கே நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தை ஊற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று வர்றோம். அதே போல் அந்த விஸ்வாமுத்திர கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர்றோம். யாராவது வரோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செய்து வைங்க. பௌர்ணமிக்கு பஸ்ஸில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு உட்கார வச்சு நல்ல விதமாக 9 கலசங்கள் வச்சு 108 மூலிகை யாகம் செய்து நிவர்த்தி பண்ணித்தரோம். விஸ்வாமுத்திர கோயிலில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, 64 தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் விஸ்வாமுத்தருடைய ஆலயம். அந்த 64 தோஷங்களும் அங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால் அந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல தீராத பிரச்சனையெல்லாம் தீருது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அதுபோல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இந்த புத்தகம் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் A4 சைஸு. இது மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தில் பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த, ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் எளிமையாக வாழ்ந்தாங்களோ அப்படியெல்லாம் இது எழுதியிருக்கேன். இந்த புத்தகமும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுவரைக்கும் நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த பதிவில் எல்லாமே பார்த்திங்கன்னா மாந்தி பற்றி ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் பேர் அதை பார்த்துருக்காங்க. அது நாமளே பார்த்து பலனடைஞ்சிருக்கேன். இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த விஸ்வாமுத்தருடைய சக்கரம் இங்கே கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னோர்களுடைய அத்தனை கர்ம வினைகளும் தீர்க்கிறதுக்கு விஸ்வாமுத்திர வழிபாடு செய்யுங்க. இழந்த சத்தையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் விஸ்வாமுத்திரர். இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸில் இந்த பதிவு வருது. எல்லா மக்களும் இதை பலனடைஞ்சு எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். மெயின் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு பிரேத தோஷம் இருப்பதனால அந்த நவக்கலசத்தால் யாகம் செய்து உங்கள் கர்மாவை கழித்து அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வணங்கிட்டு வந்தாச்சுனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்கள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். கண்டிப்பாக விஸ்வாமுத்திரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை சந்திங்க, வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன். எல்லாமே முன்பதிவு செய்து வைங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.